Good morning students. Today we are going to see about secondary growth. Okay, chapter 10, secondary growth. So secondary growth பத்தி பார்க்கலாம். So if you look at the stem of grass, okay, monocot stem சொல்லும்போது grasses எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீ, நீங்கள் வேப்ப மரத்தோட அதோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ஸு ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் வுட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் மோனோகாட்க்கும் டைகாட்க்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சாஃப்டாக இருக்குது, வெரி ஹார்ட் அண்ட் வுட்டியாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் secondary growth of dicot stem. Okay, so it is a secondary growth which confers hardness. ஸோ உங்களுக்கு அதனால தான் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கடினமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் wood of dicot stem as well as rootsல உங்களுக்கு காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் மோனோகாட்ஸ் யூஸ்வலி there is no secondary growth. ஓகே, உருவித்தலை தாவர தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோனோகாட் பிளான்ஸில் உங்களுக்கு செகண்டரி growth இருக்காது. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ they are soft. So the increase in girth is called as secondary growth or growth in girth. ஸோ உங்களுக்கு ஸ்டெம்மோட அந்த girth சொல்லும்போது பார்த்தோன்னா அந்த சுற்றளவு வந்து அதிகரித்து இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கும், அதான் செகண்டரி growth சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன சொல்லலாம், growth in girth. ஓகே, ஸோ primary growth or longitudinal growthன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு the plant organs originating from the apical meristems. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா மெரிஸ்டம்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ். இந்த அப்பிக்கல் growth ஒரு ஷூட் அபெக்ஸோ இல்லை ரூட் அபெக்ஸோ வந்து பார்த்தோன்னா அதோட இன்க்ரீஸ் இன் லெங்க்த்னு சொல்லும்போது பார்த்தோன்னா அப்பிக்கல் மெரிஸ்டம் மூலமாக தான், இந்த மெரிஸ்டம் மூலம் தான் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ரூட் அண்ட் ஷூட் அபெக்ஸ் இன்க்ரீஸ் இன் லெங்க்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த பிரைமரி growthலாம் சொல்லும்போது நான் சொன்னேன் the plant organs originating from where apical meristems pass through a period of expansion in length and width. உங்களுக்கு length increase ஆனாலும் சரி, உங்களுக்கு width increase ஆனாலும் சரி, is due to what meristems? Apical meristems. Okay, and the root and stem grow is in length. நான் ஏற்கனவே சொன்னேன் root and stem வந்து பார்த்தீங்கன்னா grows in length with help of what meristems? Apical meristem. அதனால என்ன growth சொல்லலாம்? Primary growth. Okay, or otherwise called as longitudinal growth. ஸோ பிரைமரி மெரிஸ்டம் புரியுதா? அப்போ பிரைமரி மெரிஸ்டம்னா பிரைமரி growthன்னு சொல்லலாம். நான் இங்கே அப்பிக்கல் மெரிஸ்டம் மூலமாக உங்களுக்கு ரூட் அண்ட் ஷூட் அபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் லெங்த் கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்டரி growth சொல்லும்போது latitudinal growthன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சம் மோனோகாட் பிளான்ஸ் ஆல்சோ ஷோஸ் இன்க்ரீஸ் இன் திக்னஸ் ஆஃப் த ஸ்டெம். Okay, increase in what? Thickness of the stem because of the secondary meristems. What is that? Secondary meristems. அப்போ செகண்ட் மெரிஸ்டம் சொல்லும்போது செகண்டரி மெரிஸ்டம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் லேட்ரல் மெரிஸ்டம் சொல்லலாம், அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். ஓகே, அந்த லேட்ரல் மெரிஸ்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கிடியூனல் growthல இருக்கும். அந்த மெரிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும்? லாங்கிடியூனல் growthல இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இன் ஸ்டெம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, திஸ் இஸ் டியூ டு வாட் மீன்ஸ் latitudinal growth கொடுத்துருக்காங்க. Stem and roots by means of secondary growth or latitudinal growth. Okay, so primary growth நீங்கள் என்ன சொல்லலாம்? longitudinal growth சொல்லலாம், increase in length சொல்லலாம். secondary growth சொல்லும்போது பார்த்தீங்கன்னா increase in thickness சொல்லும்போது பார்த்தீங்கன்னா secondary growth or otherwise called as what means latitudinal growth. ஸோ அடுத்தது பாருங்கள், the secondary growth in dicots and gymnosperms is brought about two lateral meristems. ஓகே, ஸோ நான் secondary growth வந்து increase in thicknessன்னு சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுக்கு ரெண்டு லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் மூலம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் கேம்பியம். நல்லா கவனிங்க, வாஸ்குலர் கேம்பியம் ப்ரொடியூசஸ் xylem and phloem. ஓகே, அண்ட் கார் கேம்பியம் ப்ரொடியூசஸ் வாட் மீன்ஸ் bark of the tree. உங்களுக்கு மரப்பட்டை வந்து உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் கார் கேம்பியம். ஸோ திஸ் ஆர் த டூ செகண்டரி growth பை டூ லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்டரி growth இன் டைகாட் ஸ்டெம்ஸ் தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் கேம்பியம். ஓகே, ஸோ the vascular cambium is the lateral meristem that produces what? Secondary vascular tissue சொல்லும்போது secondary xylem and secondary phloem. primary vascular tissue சொல்லும்போது primary xylem and primary phloem. அப்போ உங்களுக்கு டைகாட் ஸ்டெம்ல செகண்டரி growth இருக்குன்னா secondary xylem and secondary phloem simultaneously உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஆரிஜின் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் சொல்லும்போது உங்களுக்கு the strip of vascular cambium that is believed to originate from procambium, first formed cambiumனா சொல்லுவீங்கன்னா நீங்கள் procambium சொல்லலாம். ஓகே, is present between xylem and phloem of vascular bundles. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னா திஸ் கேம்பியல் ஸ்ட்ரிப்ஸ் இஸ் நோன் அஸ் இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் ஆர் ஃபெசிகுலர் கேம்பியம். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள் இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரைமரி xylem இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து பிரைமரி phloem இருக்குது. உங்களுக்கு பிரைமரி xylem அண்ட் பிரைமரி phloem. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம். ஓகே, த கேம்பியல் ஸ்ட்ரிப்ஸ் is known as intrafascicular cambium, is present between xylem and phloem of the vascular bundles. Okay, so what about interfascicular cambium சொல்லும்போது பாருங்க, in between the vascular bundles a few parenchymal cells of medullary rays காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு மெடிலரி ரேஸ் இருக்குது. ஓகேவா,
ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி xylem phloem இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மிடிலரி ரேஸ் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆர் லைன் வித் த ஃபிசிகுலர் கேம்பியம் பிகம்ஸ் மெரிஸ்டமேட்டிக் அண்ட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம்னா பாருங்கள், இந்த வாஸ்குலர் பண்டலுக்கு இந்த வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில இருக்கிறது வந்து பாருங்கள் இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம். So the cambial strips is known as intrafascicular cambium is present between xylem and phloem of the vascular bundle. Interfascicular cambium na, that is cambium becomes meristematic and forms strips of vascular cambium. Okay, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாருங்க yellowish கலர்ல இருக்கு பாருங்க, இதான் உங்களுக்கு cambial strips னு சொல்லலாம். இது என்னது உங்களுக்கு cambial strips. இந்த yellow கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு vascular bundle xylem phloem இணைக்கக்கூடியது, அதான் interfascicular cambium. இந்த சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா interfascicular cambium between the xylem and phloem. So உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the strips of vascular cambium that is believed to originate from where procambium is present between xylem and phloem of the vascular bundles. அப்போ உங்களுக்கு intrafascicular cambium நான் சொன்னா interfascicular cambium நான் சொல்லியிருக்கேன். So interfascicular cambium joins with the intrafascicular cambium on both the sides and forms a ring. It is called as vascular cambial rings னு கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க உங்களுக்கு கண்டினியூஸ் ரிங்ஸ் மாதிரி இருக்குது, இந்த ரிங் தான். ஓகேவா? இந்த ரிங் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாஸ்குலர் கேம்பியல் ரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம் ஜாயின்ஸ் வித் இன்ட்ராஃபிசிகுலர் கேம்பியம் ஆன் போத் த சைட்ஸ் டு ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் ரிங்ஸ். ஓகே, ஸோ இதான் வாஸ்குலர் கேம்பியல் ரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க, வாட் இஸ் பிட்வீன் இன்ட்ரா அண்ட் இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம்? பிரசன்ட் இன்சைட் தி வாஸ்குலர் பண்டல். ஓகே, இன்ட்ரா சொல்லும்போது பிரசன்ட் இன்சைட் தி வாஸ்குலர் பண்டல். ஸோ பிரசன்ட் இன் பிட்வீன் தி வாஸ்குலர் பண்டல் சொல்லும்போது இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த வாஸ்குலர் பண்டல் இந்த வாஸ்குலர் பண்டல் இடையில இருக்க கேம்பியல் ரிங்ஸ் நான் சொல்லுவீங்க இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியம். அதான் நான் சொல்லியிருக்கேன் இன்டர்ஃபிசிகுலர் சொல்லுவது பிரசன்ட் இன் பிட்வீன் தி வாஸ்குலர் பண்டல்ஸ். ஸோ இன்ட்ராஃபிசிகுலர் கேம்பியம் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ப்ரோகாம்பியம். ஓகே, ஸோ இது வந்து ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ interfascicular cambium is originate from where medullary rays னு கொடுத்திருக்காங்க. So intrafascicular cambium initially it forms a part of the primary meristems and interfascicular cambium சொல்லும்போது from the beginning it forms a part of the secondary meristems. So உங்களுக்கு primary meristems னா உங்களுக்கு தெரியும், that is apical meristems, and secondary meristem னா உங்களுக்கு lateral meristems. primary meristem னா shoot apex and root apexல இருக்கும் அந்த apical meristems. உங்களுக்கு secondary meristems சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் lateral meristems. ஓகே, அதாவது core cambium சொல்லலாம், which increase in the thickness. So interfascicular cambium உங்களுக்கு full டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஆரிஜின் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் இன்ட்ராஃபிசிகுலர் அண்ட் இன்டர்ஃபிசிகுலர் கேம்பியமோட டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.